போத்தனூர் சுந்தராபுரம் சாலை சீரமைக்க கோரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சுந்தராபுரத்தில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நடைபெறும் ஊழல் FL2 மதுபான கடையை அகற்ற கோரியும், போத்தனூர் சுந்தராபுரம் சாலை சீரமைக்க கோரியும், குறிச்சி மயானத்தை சீரமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை சுந்தராபுரத்தில் நடைபெற்றது. அமமுக சுந்தராபுரம் பகுதி கழக செயலாளர் பாசறை ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார். பாஜக சுந்தராபுரம் மன்ற தலைவர் ஜே முகுந்தன் தலைமை வகித்தார். பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் கே வசந்தராஜன், அமமுக கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே சுகுமார், அமமுக மாநில கழக அமைப்பு செயலாளர் மாபா ரோஹிணி, OPS அணி மாவட்ட கழக செயலாளர் கே மணிராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில், விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போத்தனூர் சுந்தராபுரம் பகுதியில் சாலைகள் சரி செய்யாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். வெள்ளலூர் குப்பை கடையில் தீப்பிடித்து எரிந்தால் அது அணைப்பதற்கு மக்கள் வரி பணத்தை பல லட்சக்கணக்கில் அரசு அதிகாரிகள் கொள்ளையடித்து வருகிறார்கள். திமுக அமைச்சர்கள் மற்றும் MLA-க்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சொர்க்கமாக குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. அதை வைத்து அவர்கள் கொள்ளையடித்து வருகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் என்று கூறி இருந்த நிலையில் தற்போது வீதிக்கு வீதி FL2 பார்களை திறந்து வருகிறார்கள். ஒவ்வொரு FL2 பார்களுக்கு 80 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு பார்களுக்கு அனுமதித்து வருகிறார்கள். மேலும் கோவில் திருவிழாக்களுக்கு இரவு 10 மணி வரை அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் பார்களுக்கு மட்டும் நள்ளிரவு 12 மணி வரை அனுமதி கொடுக்கிறார்கள் என்றார். பாஜக 96வது டிவிஷன் தலைவர் M செந்தில்நாதன் நன்றியுரை கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் அமமுக பொதுக்குழு உறுப்பினர் போட்டோ ஆறுமுகம், குறிச்சி மண்டல் பொருளாளர் P முத்துக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்கே இருந்த ரோடு போச்சு. இங்கே இருந்த